பராசர பகவான் அனுகிரகம் பண்ணதுனால அந்த ஸ்மெல்லு போய் அது அத்தர் ஜவ்வாது மாதிரி ஒரு வாசனையா, ஒரு புது வாசனையா போயிடுது. அந்த பெண்ணை பார்த்தான். நீ யாரு அப்படின்னு உடனே, நான் வேடுவ ராஜாவோட பெண், இங்க இருக்காரு அந்த வேடுவ ராஜாவோட பெண்ணுன்னா. உங்க அப்பா எங்க இருக்காருன்னா இப்படின்னு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க அப்பாட்ட கேளுங்கோன்னா, ஒரு தர்மிஷ்டமான ராஜா, இந்த தேசத்துக்காக சொல்ல வர. இன்னைக்கு உள்ள பரிஸ்திதிக்கு வெறும் பயலே ரோட்ல போற பொண்ணை தூக்கிட்டு போனாலே ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அன்னைக்கு ராஜா இவன் அந்த பொண்ணை எடுத்து தேர்ல போட்டுன்னு வந்திருந்தான்னா இவனை யாரும் தடுத்திருக்க முடியாது. இவன் அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, நேரா அப்பாட்ட போனான். உன் பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன்னா அவன் நடுங்கி போயிட்டான். இது மாதிரி ஒரு சம்பந்தமா? அது மாதிரி சம்பந்தங்கள்லாம் அமையும். அது மாதிரி எனக்கு சில வார்த்தைகள்லாம் மறக்கவே மறக்காது. அது சிலதெல்லாம் அவ வாழ்க்கையில் என் புள்ள கல்யாணத்தின் போது சம்பந்தத்தை பேசும்போது, கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கும்போது சம்பந்திகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியும்? ரொம்ப சந்தோஷம் அப்படித்தானே சொல்லுவா. இந்த பாக்கியம் நான் பண்ணியிருக்கேனான்னு கேட்டா என் சம்பந்தி. உங்களுக்கு உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிற அளவுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேனா? அப்படியே எனக்கு இன்னைக்கு நினைச்சாலும் நீங்க கேட்ட மாதிரி இருக்கு போன்ல. நிஜமாவே அண்ணா நான் அந்த பாக்கியம் பண்ணியிருக்கேனா அப்படின்னா, அது மாதிரி சம்பந்தம் அமையணும். அந்த வேல்யூ புரிஞ்சதான் அமையணும் சம்பந்தம்ங்கிறது. நம்மளை யாருன்னே தெரியாம நான் வந்து பணத்தினால சொல்லலை, நான் மனசுல வாங்கிக்கணும். பணம் இன்னைக்கு எவன்கிட்ட இல்லை. இன்னும் சொல்ல போனா நல்ல வாழ்றதான் பணம் கிடையாது, நல்ல வாழ்றதான் இப்ப பணம் கிடையாது. பாக்கி எல்லாருக்கையும் பணம் இருக்கு. அதனால பண விஷயம் இல்லை, நல்ல பரம்பரையா இருந்து, நல்ல தர்மமான பரம்பரையா இருந்து அதுலேருந்து ஒரு சம்பந்தம் நமக்கு கிடைச்சதுன்னா பெரிய பாக்கியம். ஜனகனோட பெண்ணை ராமனுக்கு பண்ணலாம் அப்படின்னு விஸ்வாமித்ரர் தசரதனுக்கு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்கலாம் தசரதன், இந்த ஜனகனோட பெண்ணை நாம பண்ணலாமா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த சம்பந்தமா அப்படின்னு வசிஷ்டர். இன்னைக்கு யாரா அப்படிலாம் கேட்கிறோமா? நம்ம யார்த்தையும் சொல்லாம அப்படியே கோப்பியமா நைஸா கல்யாணத்தை முடிச்சுன்னு வந்துடுறோம், பின்னாடி குண்டு குண்டா வெடிக்கிறது. என்னன்னே புரியல. ஏன்னா எல்லாத்துக்கும் 9 கட்சத்தை கட்டி, எல்லாருக்கும் பஞ்சகட்சத்தை கட்டி கல்யாணத்தை பண்ணி விடுறா. என்னன்னே புரியல. இது என்ன கல்யாணம், என்ன விவகாரம், எதுவுமே புரியல. 4 பேர்கிட்ட கேட்டாதானே அந்த சாஸ்திர ரீதியா இவா யாரு, என்ன குடும்பம், என்ன பரம்பரை, என்ன கோத்திரம், என்ன சம்பிரதாயம், எந்த ஊரை சாப்பாடு எடுத்துட்டாலே தஞ்சாவூர் ஜில்லாக்காரா வெளியில போய் கல்யாணம் பண்ண மாட்டா. ஏன்னா அந்த சாப்பாடு ஸ்டைல் வேற, திருநெல்வேலி சாப்பாடு ஸ்டைல் வேற, சம்பிரதாயம் வேற, நார்த்தார்காடு சம்பிரதாயம் வேற. இந்த 3 தான் பிரதானமா உள்ள சம்பிரதாயம் தமிழ்நாட்டுல. இதெல்லாம் பார்த்துதான் சம்பந்தமே பண்ணுவா. அப்படிலாம் இருந்த காலம் அது. அதுக்காக சொல்றேன். இப்ப அதெல்லாம் தசரதன் கேட்ட உடனே அதுக்கு வசிஷ்டர் சொல்றார், ஜனகனோட சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு நீ பாக்கியம் பண்ணணும்னா. ஜனகனோட சம்பந்தம் பண்றது உனக்கு எது மாதிரி தெரியுமா? கங்கையும் யமுனையும் சேர்றா மாதிரின்னா, சமுத்திரமும் சேர்றா மாதிரின்னா. அப்படி இருக்கணும். சமுத்திரமும் கங்கையும் சாக்கடையும் சேர்றா மாதிரியா இருக்கணும் சம்பந்தம். கங்கை ஜனகன் எப்பேற்பட்டவன்? கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா. பகவத்கீதை 700 ஸ்லோகத்துல பகவான் கிருஷ்ண பரமாத்மா ஒரு மனிதனை ரெஃபர் பண்ணி பேசினார்னா அது ஜனகன் தான். அப்பேற்பட்ட கர்ம நிஷ்டனவன் அவன் பொண்ணு. அது மாதிரி உங்க ராஜா சக்கரவர்த்தி உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு தயக்கமானா, இருந்தாலும் எங்க பந்துக்கள்கிட்ட ஒரு வார்த்தை நாம் பேசணும். சாஸ்திரப்படி நாம ஏகமதியா விவாகம் பண்ணக்கூடாது. இஷ்டமித்திர பந்துக்களால் நிச்சயிக்கப்பட்டுன்னு இன்னி பரியந்தம் தெரிஞ்சோ தெரியாமலையோ பத்திரிகையில போட்டுன்னு வரோம். இதுல அப்பா அம்மாக்கே தெரியாம பொண்ணும் புள்ளையும் தீர்மானம் பண்ணியிருந்த கல்யாணமா இருந்தாலும்
இஷ்டமித்திர பந்துக்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை போடுற பாருங்க, அது கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு இல்லைன்னாலும் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு மெத்தட் இருந்தது, ஃபார்மேட் இருந்ததுன்னு தெரியும். பெரியோர்கள்லாம் சேர்ந்துதான் கல்யாணத்தை எதுக்காகன்னா வியூ ஒவ்வொருத்தரோடது ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். இவாளை பத்தி அந்த ரூட்டை தெரிஞ்சுக்கிறது. அப்ப பந்துக்கள்கிட்ட கேட்ட உடனே பந்துக்கள் சொன்னா நல்ல சம்பந்தம், ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்கான். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிள்ளைக்கு ஜீவனாம்சம் தான் மிஞ்சும், ராஜ்யங்கள்லாம் கிடைக்காது. ராஜ குடும்பத்துக்கு போறதே ராஜ்யம் கிடைக்கிறதுக்கு தான். ராஜாக்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே ராஜ்யத்துக்காக தான். பல பேர்கள் ராஜாக்களை கல்யாணம் பண்ணிப்பா, அந்த காலத்துல எல்லாம் விரும்பி அவளே கல்யாணம் பண்ணிப்பா. ஏன்னா குழந்தைய பத்தின்டா அவன் பெரிய பிரபலமான ராஜாவா இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிப்பா. அவன் 10 ஊரை ஜெயிச்சான்னா 10 குழந்தைகளுக்கு எழுதி வைப்பான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ராஜாவா பண்ணுவாங்கிற ரீதியில. அது மாதிரி உன் பிள்ளைக்கு கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான் வாரிசு அப்படின்னு உடனே இவன் ஓப்பனாவே சொல்றான். அப்ப என்ன பண்றது, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு நீ பொண்ணை தரேன்னா, பிள்ளைய தரே, இந்த ராஜ்யத்தை தரேன்னா நான் பொண்ணை தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லுன்னா. அப்படியே சொன்னா நல்ல பண்ணணும். இன்னொருத்தனா இருந்தா காரியம் ஆறதுக்காக எல்லாத்துக்கும் சரி சரின்னுருவான். உங்களுக்கு அதை தர போறேன், இதை தர போறேன், அப்படியே பெரட்டி கொடுத்துட போறேன், உங்களை சொர்க்கத்துல கொண்டு உட்காந்து வைக்க போறேன் அப்படிமா. காரியம் முடிஞ்ச உடனே ஏன்டா அப்படி சொன்னீங்கன்னா, நான் என்ன இன்னைக்கு செய்கிறேன்னு சொன்னேன்னா அம்மா தேதி இட்டு போட்டு கொடுத்தேனான்னு கேட்பான். அயோக்கிய பயல்களோட பேச்சு அப்படித்தானே இருக்குன்னு சொல்லுவோம். நல்லவனா இருந்தா முன்னாடியே அவனோட பேச்சுல தெரியும். இவன் சொன்னா ராஜ்யம் தரமாட்டேன்னா, ஏன்னா அது தேவவர்தனுக்கு தான். அவன் தான் பட்ட மகிழ்ச்சியோட புத்திரன், அவனுக்கு தான் ராஜ்யம். அதனால அதை தர முடியாதுன்னா அப்பன்னா நான் பொண்ணு தரதை பத்தி யோசனை பண்ணணும்னா கிளம்பி வந்துட்டா. வந்தா இவர் முகம் சரியா இல்லை. இத்தனை நாளா உற்சாகமா இருந்த அப்பா டல்லா இருக்கா, சரியா சாப்பிட மாட்டேங்கிறார், பேச மாட்டேங்கிறார். போய் பீஷ்மர் கேட்கிறார் அப்பாட்ட, அப்பா உடம்பு கிடம்பு சரியில்லையா, ஏதாவது ப்ராப்ளமா இருக்கா, ஏதாவது ராஜாங்கத்துல பிரஷரா, ஏன்? நல்ல சத்புத்திரர்கள் கேட்பா. இன்னைக்கு அப்பா விழுந்தா கூட புள்ள பார்க்க மாட்டான். இன்னைக்குள்ள பரிஸ்திதி சிரிப்பான். அப்பா விழுந்தா சிரிப்பான். அந்த லெவல்ல தான் குழந்தைகளை வளர்த்து வச்சிருப்போம் நாம. அவனுக்கு அதை பத்தின உணர்ச்சி, பாசம், விவகாரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தன்னை பத்தின சிந்தனைகள் மட்டும்தான். எல்லா குழந்தைகளையும் சொல்லல, நல்ல குழந்தைகள் நிறைய இருக்கு. ஆனா நாம பார்க்கறதே அதெல்லாம் வருத்தமா இருக்கு. இந்த ஊர்லயே நான் இப்ப என்ன, எங்க தாத்தா காலத்துல அந்த எங்க தாத்தாவோட சீடிலேயே வரும் அது. இந்த மகாபாரதம் சொல்லும் போது, இந்த இடத்துல மகாபாரதம் சொல்லும் போது, இந்த சமீபத்தில் உள்ள ஒருத்தராத்துக்கு ஐஷன் போனா ஒரு பிரபு. அவர் தாத்தாவை சாப்பிடும் போது இந்த பையன் ஒரு பையன் தான் எங்களுக்கு, இந்த பையன் பிறக்கணுங்கிறதுக்காக திருத்தணிக்கு நடந்தே போன தீட்சிதர்னா. இப்ப என்னடா அண்ணா, அவன் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான், நீங்க கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு அந்த பையனை வச்சுன்னு சொன்னார். உடனே இந்த பையன் கோபத்தோட உன்னையார் நடந்து போய் சொன்னான்னு. பத்தேலா தீட்சிதர், அவன் என்ன சொல்றான் பத்தேலான்னா. தாத்தாவும் கேட்டா உங்களை யார் நடந்து போய் சொன்னான்னு. என்ன நீங்க அவங்க கட்சியில பேசுறேன்னா, இப்படி ஒரு புள்ளிய பேசுறதுக்கு ஏன் போனேன்னு கேட்டார் தாத்தா. நானும் அதைத்தான் கேட்கிறேன், உங்களை யார் நடந்து போய் சொன்னான்னு கேட்டான். அது மாதிரி இருக்கு இன்னைக்கு. அவ காரியத்தை தான் அவன் பார்த்துக்கிறான். அப்பா முகம் வாடினா தவிக்கிற குழந்தைகள் எத்தனை பேர். ஆனா நல்ல குழந்தைகளும் இருக்கு, அதையும் சொல்லணும். அப்பாட்ட கேட்டா, என்னப்பா முகம் வாட்டமா இருக்கு என்னப்பா அப்படின்னு. தேவவிரதனுக்கோ 18 வயசு, சந்தனுக்கோ 50 வயசு இருக்கும். அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு பெண்ணை பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதனால அவனுக்கு புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு விஷயத்த சொன்னான். அபுத்திரை
அபுத்ரத்யைக புத்ரத்வம் இத்யாஹுர்தர்மவாதினஹ சக்ஷுரேகஞ்ச புத்ரஸ்ச அஸ்தி நாஸ்தி ச பாரத. உலகத்துல ஒரு கண்ணு மட்டும் தெரியறவன கண்ணு தெரியறவன் நாம சொல்றது இல்லை. ஒத்த கண்ணு தான் அவருக்கு தெரியும், ஒரு கண்ணு தெரியாதுன்னா அவர் என்ன சொல்லுவோம்? குருடர்னு தான் சொல்லுவோம். நாம் கண்ணு தெரியாதவர்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி சாஸ்திரங்கள்ல ஒரு புள்ளைய பெத்துண்டவன புத்துல பெத்துண்டவனா சாஸ்திரம் அங்கீகாரம் பண்ணல. மேக்சிமம் தசாஸ்யாம் புத்திரானாதிகிங்கிறது சமகத்துல ஒரு இடம் வர்றது. அது மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது இல்லைன்னாலும், அது பசுமாடு விஷயமா சொன்னதா இருந்தாலும், ஒரு பசுமாடு அதனுடைய வாழ்க்கையில 6 குட்டி போடும். பசுமாடு 6 குட்டி போடும். திரிவத்சஷ்டமே திரிவத்சாச்சமே துரியவாஷ்டமே திரியோஹீச்சமே பஷ்டவாஷ்டமே பஷ்டோஹீச்சமே உப்சாச்சமே வசாச்சமேன்னு சமக்கம் அதையும் பிரார்த்திக்கிறது. எங்க ஆத்துல குட்டி போடுற பசுமாடு எல்லாமே கால கண்ணுட்டியா போடக்கூடாது, 3 கிளேரி கண்ணுட்டியும் போடணும், 3 கால கண்ணுட்டியும் போடணும். திரிவத்சஷ்டமே திரிவத்சாச்சமே அப்படிங்கிறது எவ்வளவு பிரார்த்தனை பாருங்க. அது மாதிரி நிறைய பிரார்த்திக்கிறது. அந்த சமகங்கள்லாம் இங்க வரது. இந்த அத்தனை தடவை 100 சொச்சம் தடவை சமக்கம் ஜபம் பண்ணுவா. 1321 தடவை 33 தடவை ருத்ர ஜபம் நடக்கும். இந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் ஒரு நாள்ல 1333 தடவை சமக்கம் 121 தடவை ஜபம் பண்ணுவா. 370 வேண்டுதல் சமக்கத்துல. வாஜஷ்டமே பிரசவஷ்டமே பிரசதிஷ்டமே. எங்க ஆத்துல சாப்பா அன்னம் இருக்கணும், அஸ்மாச்சமே மிருத்திகாச்சமே கல்லு இருக்கணும், மண்ணு இருக்கணும், மாஷாஷ்டமே திலாஷ்டமே எள்ளு இருக்கணும், உளுந்து இருக்கணும், முத்தாஷ்டமே பயன் இருக்கணும், கோதுமாஷ்டமே கோதுமை நிறைஞ்சிருக்கணும். எல்லாம் சமிருத்தியா இருக்கும். ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வருஷாந்திர சாமானா இருக்கும். எப்ப எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடலாம். இப்ப ஒருத்தர் வந்தா கூட காபிக்கு பையன் தூக்கின்னு போற மாதிரி தான் நிலையே. கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்தாதான் அவருக்கு காப்பியே கொடுக்கலாம். இதுக்கு பேர் சுபிக்ஷமா? ராத்திரி 10 மணிக்கு 10 பேர் வந்தாலும் உட்காருக்கோ 1/2 மணி நேரத்துல சமைச்சு போடுறேன்னு சொன்ன காலம் சுபிக்ஷம். அவ்வளவு சமிருத்தி உண்டு. இப்ப எல்லாம் கடையில இருக்கு, பணமா இருக்கு, பேங்க். இதுக்கு பேர் சுபிக்ஷம் கிடையாது. பழையபடி அந்த மெத்தேடு வரணும் வாழ்க்கையில. ஏன்னா வர ஆரம்பிச்சுருக்கு. ஏன்னா இத்தனை வியாதிக்குமே காரணம் அக்ரிகல்ச்சர்ல வர அந்த கெமிக்கல் தான், அந்த ஃபெர்டிலைசர் தான். விழிப்புணர்வு உள்ளவா கொஞ்சம் கொஞ்சம் இப்ப பணக்காரெல்லாம் பண்ணிக்கிறா, கொஞ்ச நாள்ல லார்ஜ் லெவல்ல வந்துடும். இப்ப 1 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிய போய் நீ உரம் இல்லாம விவசாயம் பண்ணுனா பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு லாபம் வராது. எல்லாரும் பண்ணும்போது வரும். அது எல்லாரும் பண்ற நிலை வரும். ஏன்னா இந்த வியாதிக்கெல்லாம் நீங்க மருந்து கண்டுபிடிச்சதுனால வியாதி புதுசு புதுசா வரும். இந்த வியாதி இல்லாம இருக்கணும்னா சாப்பாடு சரியானா தான் வியாதி இல்லாம இருக்கும். இதுல ரொம்ப பேருக்கு தெரியுமா என்ன நடக்கிறது இந்த நாட்டிலேன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வியாதியை வரத்துக்கு முக்கியமான காரணம் யூரியா தான். யூரியான்னு ஒரு ஃபெர்டிலைசர் இந்த செடிக்கெல்லாம் போடுறது. இந்த கவர்மெண்ட் வந்தோடனே என்ன தெரியுமா பண்ணினது? 50 யூரியா 50 வேப்பெண்ணெய்னு மாத்தினது. அந்த யூரியால வேப்பம் புண்ணாக்க கலந்து இன்னைக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கறா. பியூர் யூரியா கிடைக்காது கடையில, நீங்க போய் கேட்டேலாம். நாங்கெல்லாம் விவசாயம் பண்றோமோ, அதுவும் கேட்ட அளவுக்கெல்லாம் ஃபெர்டிலைசர் கிடைக்காது. நீங்க இவ்வளோ ஏக்கர்னா இவ்வளவுதான் அளவு கிடைக்கும். அதுவும் இப்ப சமீபத்துல யூரியாவால குண்டெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது பாருங்க. டெல்லியில வெடிச்சதே கார் குண்டு, அது யூரியால தான். யூரியாங்கிற ஒரு உரத்தினாலதான். அதனால அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டா. அது விஷயம் இல்லை. நான் சொல்ல வந்தது, இதுல நல்லது நடக்கணும்னு வேப்பம் புண்ணாக்க கலந்துருக்கு கவர்மெண்ட். இத்தனை எல்லா ஆங்கிள்லையும் யோஜனை பண்ணி அதை அப்சர்வேஷன் பண்ணி மக்களுக்கு நல்லதை செய்யணுங்கிற ஒரு ராஜா இனி எப்ப கிடைப்பான் நமக்குன்னு தெரியாது. இனி எப்ப கிடைப்பான்னு தெரியாது. எல்லா வகையிலையும் யோசனை பண்ணணும். நாம சாப்பிடுற உரத்துலதான் இத்தனை பிரச்சனைகள்னால அதை மாத்திட்டு வரா. முழுசா மாத்த முடியல இன்னும். ஆனா
3 பெண்ணு 3 புள்ள பிறக்கணும். திரிவத்சஷ்டமே திரிவத்சாச்சமே அப்படின்னு வேதம் பிரார்த்திக்கிறது. அந்த அளவாவது பெத்துக்கணும். 5 புள்ள 5 பொண்ணு எல்லாம் பெத்துப்பான் அந்த காலத்துல. சாஸ்திரம் என்னன்னா அபுத்திரைக்க புத்திரத்துவம் அஸ்தினாஸ்திச்ச பாரதா. ஒரு புள்ள பெத்தவன்னு சாஸ்திரங்கள் சொல்றது இல்லை. ஒரு கண்ணு இருக்கிறவன் போல இந்த அளவுதான் உங்ககிட்ட என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. பீஷ்மர் இவர் தேவவர்தன் என்ன பண்றார், நேர சாரதிகிட்ட போனார். சாரதினா தேர் ஓட்டுறவன். அவன்கிட்ட போனார். அவன்கிட்ட கேட்டார். ஏன்னா பெரிய இடத்து விஷயம்லாம் டிரைவருக்கு தெரியும் கரெக்டா. மற்றவாளுக்கு தெரியறதோ இல்லையோ அவனுக்கு இவர் எங்க போறார், எங்க வரார், என்ன விவகாரம் பண்றார். அதனாலதான் முதல்ல ஐடியெல்லாம் வந்தோடனே டிரைவரை பிடிப்பான். இடிலாம் வந்தோடனே டிரைவரை, ஐயோ சாதாரண வேலைக்காரன் தான், அவனுக்கு தான் மெசேஜ் தெரியும் இவன் எங்க போனா என்ன வந்தாங்கிறதெல்லாம். அதுவும் பெரிய மீட்டிங்லாம் கவனிச்சேன்னா நீங்க திரும்ப இந்த ஒரு தெருவுக்குள்ளேயே ஒரு கிணத்துக்குள்ளேயே ஒரு தவளை சுத்துற மாதிரி நீங்க சுத்துறே. பெரிய மீட்டிங் மட்டும் அவுட்டர்ல கார்ல வச்சுதான் நடக்கிறது. போன் எல்லாம் பேசக்கூடாதுங்கிறவா நல்ல கார் எடுத்துனா அவுட்டருக்கு போயிடுவா. இல்லீகலா உள்ள டீலிங்லாம் இருக்கு பத்தியில, அது முழுக்க கார்ல வச்சுதான் பேசுவா. அதனால ஹைவேல போறதே பார்த்தா ஓரத்துல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் வெறுமனை நின்று இருக்கும், உள்ள பேசிட்டு இருப்பான். ஏன்னா அப்சர்வேஷன் நூத்தர் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் பணம் உள்ளவனா இருந்தா சிங்கப்பூர் துபாய்க்கு போயிடுவான். கொஞ்சம் மனம் குறைச்சலவனா இருந்தா இது மாதிரி லோக்கல்ல கார்ல வச்சு பேசுவான். நம்ம ஆத்துலயே நம்ம ஆத்துல பேச வேண்டாம், வாங்க நம்ம வெளியில போய் பேசலாம்னு ரகசியமா உள்ள விஷயத்துக்கு அழிச்சு போக மாட்டோமா. இது யார் என்ன பண்ணினாலும் டிரைவருக்கு தெரியும். அது மாதிரி சாரதிக்கு தெரியும் என்ன விஷயம்னா. அவன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டான். இந்த மாதிரி போனார், அந்த பொண்ணை பார்த்தார், விரும்பினா, அவன் வேணும் அது மாதிரி சொன்னான் அப்படின்னு ஒண்ணு. உனக்கு அந்த இடம் தெரியுமான்னு கேட்டார். தெரியும். நாள் தும் சாரதே பிதுர்மஹ்யம் சக்ய சிவஜிகதஹ அபிஜானாசி யதி வை கஸ்யாம் பாவோ நிருபஸ்யுதா நாகாமயத தம் தாதும் பிதா தவ வரம் ததா யோஸ்யாம் ஜனிஷ்யதே கர்ப்பஹ சராஜானோ பவிஷ்யதி अपत्यम यद्भवेत् तुभ्यं तत्र नः संशयो महानि उच्चैश्रवः समागत्स्व प्रतिज्ञां जन संसदि. போனார். முதல்ல தேவவர்தன் மட்டும்தான் போனார். அவனை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா எங்க அப்பாவுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன அபிப்பிராயம்னு கேட்டார். இல்ல, எனக்கு என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ராஜ்யத்தை கொடுத்தாதான் நான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னா. இதான உன்னோட ப்ராப்ளம்னா ராமான், நான் ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்றேன், நான் ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்றேன், நீ நம்பு. நான் அந்த காலத்துல எல்லாம் நான் வாக்கு நாணயம் தான், எல்லாமே வாக்கு நாணயம் தான். அப்படி பவித்திரமான தேசம் இது. இந்த பட்டாமணியார் கணக்கு புள்ளேன்னு சொல்றோம் இல்ல, அந்த கிராமத்துல எல்லாம் இப்ப நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனே பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி எப்படின்னா உண்டு. இப்ப நான் ஒரு இடத்த வித்துடுறேன், நீங்க வாங்குறேன்னா 2 பேரும் கிராம அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பா. அவர்கிட்ட போய் சொல்லணும், இது மாதிரி நான் இவர்கிட்ட வித்திருக்கேன், இவர் வாங்கியிருக்கார் அப்படின்னு. அவர் ஒரு லெட்ஜர் வச்சுட்டு இருப்பார், அதுல எழுதிடுவார் இன்னாருடைய நிலம் அப்படின்னு. அந்த நிலத்துக்கு சர்வே நம்பர் இருக்கும், அதை அடிச்சு இவர் பேரை போட்டுருவார். முடிஞ்சு போச்சு, ரெஜிஸ்ட்ரேஷனே ஆயிடுது. இதுதான் ப்ரொசீஜர் இந்த தேசத்துக்கு. வாக்கு நாணயம் தான், சொன்னபடி நடப்பார். எங்க தாத்தா சொல்லுவார் அபூர்வமா, யோகியனுக்கும் பத்திரத்துல கையெழுத்து வாங்க வேண்டாம், அயோக்கியனுக்கும் பத்திரத்துல கையெழுத்து வாங்க வேண்டாம். யோகியனுக்கு வாங்க வேண்டாம்னா புரிகிறது, அயோக்கியனுக்குன்னா வாங்கி பிரயோஜனம் கிடையாது, என்ன வேணாலும் பண்ணிக்குவோமா. கோர்ட் கேஸ்ன்னு போனா, சிவில் கேஸ்னா எத்தனை வருஷம் எழுத்து கிடைக்கும்.
இவர் சொன்ன உடனே சரின்னு தான், நான் போய் எங்க அப்பாவை அனுப்புறேன், நீ இந்த பொண்ணை கொடுத்துருன்னார். அதே மாதிரியே இவர் போனார், அப்பாவை அனுப்பிச்சார். சொன்னார், அந்த வேடுவ ராஜா தரேன்னு சொல்லிட்டான் பாண்டு. என்ன பண்ணினேங்கிறதெல்லாம் இவர் சொல்லல, நான் பேசி சரி பண்ணிவிட்டேன்னா. உடனே சந்தனு கிளம்பி வந்தார். அதுக்குள்ள இந்த பந்துக்கள்லாம் சேர்ந்து ஒரு கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுருந்த கல்யாணம் பாருங்க. இதுக்கு உபகாரம் பண்றவாளும் உண்டு, சுலபமா இடைஞ்சல் பண்றவாளும் உண்டு. இடைஞ்சல் உபகாரம் பண்றதுக்கு தான் பெரிய சிரமப்படும். இவாளுக்கு நம்பிக்கை வரா மாதிரி, நம்பிக்கைன்னா பொய் இல்லை, அவளை எடுத்து சொல்லி அவள் நம்பணும். இது நல்ல குடும்பம், நல்ல இடம், சம்பந்தம் பண்ணுங்கோ அப்படிலாம் சொல்லி அவளுக்கு அதுக்குள்ள 1000 அபிப்பிராயம் சொல்லுவா. இப்படி இருக்கே மாமா, அப்படி இருக்கே மாமா, இப்படி இருக்கே, இதெல்லாம் சரியா, நல்ல சம்பந்தம் தான் முக்கியம். இப்படிலாம் பேசுறதுக்கு நாளாகும். இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு கஷ்டப்படணும். நிறுத்துறதுக்கு ஒரே வார்த்தை போதும், கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த பொண்ணா இந்த பையன் அப்படின்னு சொன்னா, அந்த பையனா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல ஒண்ணும் நீங்க பேசவே வேண்டாம். அந்த பையனா என்ன மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு மேல பண்ணுவோம். அந்த பையனான்னு ஒரு வார்த்தை போறோம், அந்த பொண்ணான்னு ஒரு வார்த்தை போறோம். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு, பண்ணி வைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படணும். சுத்தி உள்ளவாள்லாம் சொன்னா, இவன் சொன்னான்னு நீ பொண்ணை கொடுக்குறேன்ட்ட. தேவவிரதன் சத்தியசந்தன் சொன்னபடி நடப்பான். ஆனா இவன் தான் பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்தவன். நாளைக்கு இவனுக்கும் கல்யாணம் ஆகி இவனுக்கு குழந்தை பிறந்ததுன்னா சட்டப்படி ராஜ்யம் அவனுக்கு தான், ஒன் பொண்ணுக்கு கிடையாது, பரம்பரை. அதனால தானே சுந்தர சோழன் காலத்துல அவ்வளவு பெரிய சண்டை வந்தது, சோழ சாம்ராஜ்யத்துல அவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் வந்ததுக்கு காரணமே அதனாலதான். பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்த 2 சிஸ்டம் உண்டு. மகிழ்ச்சிகளுக்கு பிறந்தவாழ்ல யார் மூத்தவனோ அவனுக்கு, இது ஒரு சிஸ்டம். பட்ட மகிழ்ச்சிக்கு பிறந்தவனுக்கு தான் புத்திரன்கிறது ஒரு சிஸ்டம். ஏன்னா சாஸ்திரம் ரெண்டையுமே அங்கீகாரம் பண்றது. எப்படின்னா, முதல்ல நாம கல்யாணம், அந்த காலத்துல 2-3 கல்யாணம் பண்ணிக்கிற வாழ சொல்றேன். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மனைவிக்கு தான் தர்ம பத்னின்னு பேர் சாஸ்திர ரீதியா. மற்ற மணிகளுக்கெல்லாம் தர்ம பத்னிங்கிற பேர் வராது, காமபத்னின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. இந்த ஒரு யாகம், ஸ்ரௌத ஸ்மார்த்த விகிதமான கர்மாக்கள், இதுல புல்லு பிடிக்கிறதுன்னு சொல்லுவா பத்தியில, தீர்த்தம் போடுறது, இந்த அதிகாரங்கள்லாம் அந்த முதல் மனைவிக்கு மட்டும்தான். அவ இல்லைன்னா தான் அடுத்த வாழ்க்கை வரும். அது மாதிரி பட்ட மகிழ்ச்சியிலையும், பட்ட மகிழ்ச்சியா இருந்தா அவ புள்ளைக்கு தான் கொடுத்தாகணும். இப்ப இவன் பட்ட மகிழ்ச்சியோட புள்ள நாளைக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா அவனுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு ஒண்ணு. திருப்பி வந்த உடனே இவன் பழையபடி அந்த சப்ஜெக்டை கிளம்ப, ராஜா மாட்டேன்னு சொல்ல, திரும்பி போக, அதற்குள்ள பீஷ்மர் என்ன பண்ணினார், எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டார். ஊர் முழுக்க பந்தலை போட்டு, தோரணம் கட்டி, வாழை மரங்கள்லாம் கட்டி, வாத்தியங்கள்லாம் வச்சு, நல்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு, மாலைகள்லாம் ரெடி பண்ணி, பூர்ணகுமம் ரெடி பண்ணி, ஆர்த்தி ரெடி பண்ணி, அம்மா வரா அவளை வரவேற்கணும்னு அரண்மனை வாசல்ல தயாரா இருக்க, சந்தனு மட்டும் இறங்கினார். பேசாம உள்ள போனார். நேர திருப்பி சாரதிட்ட போனார். என்ன ஆச்சுன்னு கேட்டார். ஏன் அப்பா கல்யாணம் பண்ணிக்கலையா? இது மாதிரி அவ சொன்னான்னா, அங்க கூடி இருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் அழிச்சிருந்தார், பிரம்ம ரிஷிகளான மகரிஷிகள் சில பேர் அழிச்சிருந்தார். சந்தனு தேர்ல கிளம்பினார். நேர அந்த அப்பையே உடனேவே நேர அந்த ராஜாவினுடைய வீட்டுக்கு போனார். போன உடனே, ரிஷயோ வாதவா தேவாஹா பூதான்யன்யஹிதானி ச யானி யானி யஸ்ருண்வந்து நாஸ்தி வக்தாஸ்ய மத்சமஹ இதம் வசனமாதத்ஸ்வ சத்யேன மம ஜல்பதஹ ஷ்ருண்வதாம் பூமிபாலானாம் யத்ரவீமி பிதுः கிருதே ராஜன் தாவத் பூர்வமேவ மயா தக்தம் மகாபலா. இந்த உள்ளவா எல்லாரையும் சாட்சியா வச்சுன்னு உங்ககிட்ட பேசுறேன். நீ ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன? உனக்கு குழந்தை பிறந்தா அவன் சொத்தை கேட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. நீ சொல்றது வாஸ்தவம்.
ஏன்னா நான் விட்டு கொடுத்துட்டும் சத்தியசந்தனா இருப்பேன்னு நான் சொல்ல முடியும். நாளைக்கு எம்புள்ள வந்து எனக்கு இது வேண்டான்னு சொல்லுவான்னு சொல்ல முடியாது. நான் சத்தியசந்தனா இருப்பேன்னு வேணா ஒருத்தர் சொல்லலாமே தவிர எம்புள்ள சத்தியசந்தனா இருப்பான்னு நான் சொல்ல முடியுமா? இந்த ராமாயணத்தை பத்தி சொல்லும் போது நிகமாந்த மகாதேசிகர்னு ஒரு மகான் பாதுகாசாஸ்திரம்னு பண்ணியிருக்கா, அது ரகுவீர கத்தியம்னு ஒண்ணு பண்ணியிருக்கார். அதுல சொல்லும் போது உலகத்துல எல்லாரும் தன்னை சத்தியசந்தனா பண்ணிக்கிறதுக்கே சிரமப்படுவான். தான் சத்தியசந்தனா இருக்கிறதுக்கே பெரிய விஷயமா நினைச்சுப்பான். தன் அப்பாவை சத்தியசந்தனா பண்ணணும்னு நினைச்ச பிரபு இல்லையா நீன்னா அனிருத பயமுஷித ஹிருதய பிதிர்வசன பாலன பிரதிஜா வஜ்ஞாத யௌவராஜ்யா. அப்பாவை சத்தியசந்தனா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அல்லவோ சொத்தை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறார் அவர். அது மாதிரி இவர் சொன்னார் பீஷ்மர், நாம் என் பரிந்த சத்தியசந்தனா இருப்பேன், என் புள்ள இருப்பானான்னு தெரியாது. நீ சந்தேகப்பட்டது நியாயம். உன் சந்தேகத்தை போக்குற மாதிரி இப்ப ஒரு விஷயம் சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெத்துண்டாதானேன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துண்டாதானே உனக்கு அந்த பயம் இல்ல, கல்யாணம் பண்ணிக்காமையே குழந்தைகள் பிறக்காம அதுக்கும் வழி கிடையாது. இப்ப சொல்றேன் கேளு. அத்ய பிரபிருதி மேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி அபுத்ரஸ்யாபி மே லோகாஹ பவிஷ்யன் யக்ஷயாதிவி. அத்ய பிரபிருதி மேதாச பிரம்மச்சரியம், இன்னிலேந்து நான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா. விஷயம் தெரியாதவா பாரம்பரமா பாரதத்தை கேட்டு பெரியவாள்கிட்ட கேட்டு வியாக்கியானம் பார்த்து சொல்ல தெரியாதவா இருந்தா இந்த இடத்துல என்ன சொல்லுவான்னா, சொன்னதையும் கேட்டிருக்கேன் நான், இன்னிலேருந்து நான் பிரம்மச்சாரின்னா அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மச்சாரி கிடையாதா? அடுத்த கேள்வி வருமோ. அத்ய பிரபிருத்தின்னு இருக்கங்க, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன். பிரம்மச்சரியத்துல ரெண்டு பிரம்மச்சரியம் உண்டு. கல்யாணம் பண்ணிக்கிறத எதிர்நோக்கின பிரம்மச்சாரி. இப்போ ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருக்கான், அவனை பிரம்மச்சாரின்னு நாம சொல்றோம், கல்யாணம் ஆகாதவன. ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான், பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க போறான். அது மாதிரி பிரம்மச்சாரியா இத்தனை நாள் நான் இருந்தேன், இன்னிலேருந்து நைஷ்டிக பிரம்மச்சாரியா ஆறேன்னு ஆரம்பம். நான் முன்னாடியும் பிரம்மச்சாரி தான், இப்பயும் பிரம்மச்சாரி தான். அத்ய பிரபிருதி மேதாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி நஹி ஜன்ம பிரபிருத்யுக்தம் மயா கிஞ்சிதிஹா நிறுத்தம். என் ஜென்மாவில நான் பிறந்தத்திலேருந்து ஒரு பொய் சொன்னது கிடையாது. இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒருத்தரால பேசிட முடியுமா? அப்படி பேசினா அது எவ்வளவு பவித்திரமான எண்ணம் உள்ளவாளா இருக்கணுமா? முடியுமான்னா கொஞ்சம் ஓரளவு நம்ம பொய்யே சொல்லாம இருக்க முடியுங்கிறத காட்டிலும் பொய்யோட அளவு குறையணும்னா பேச்சை குறைச்சுன்னா போதும். அதுதான் விஷயம். நீங்க பேசினாதான் பொய்ய பொய் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைன்னா பேசாம இருந்துடும். பொய்யும் சொல்ல வேண்டாம், உண்மையும் சொல்ல வேண்டாம், பேசாம இருந்துடும். எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சு குறையிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ சத்தியம் நிற்கும். அதுக்காக சொல்லவன் சொல்லிவிட்டு சொன்னார், யாவத் பிராணாத்ரியந்தேவை மமதேகம் சமாஸ்ரிதாக தாவன்ன ஜனயிஷ்யாமி பித்ரே கன்யாம் பிரயச்சமே பரித்யஜாம்யஹம் ராஜ்யம் மைதுனம் சாபி சர்வசஹ. நான் வந்து புத்தி பூர்வமா என்னோட ராஜ்யத்தை மட்டும் துறக்கல, மைதுனத்தையும் துறக்கிறேன். மைதுனம்னா ஸ்திரீ சம்போகம், அதையும் துறக்கிறேன். குழந்தை பெற்றுக்கிறதையும் விடுறேனா. குழந்தை இல்லாதவனுக்கு இகலோகத்திலையும் கதி கிடையாது, பரலோகத்திலையும் கதி கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அத பத்தி எனக்கு கவலை இல்லேன்னு. ஊர்த்வரேதா பவிஷ்யாமி தாச சத்யம் பிரவீமிதே. நான் ஊர்த்வரேதஸ்வியா இருப்பேன், நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு தேவதைகள்லாம் ஆகாசத்திலேருந்து இவர் மேல புஷ்பத்தை போட்டு அயம் பீஷ்மஹா அயம் பீஷ்மஹா அயம் பீஷ்மஹான்னா. இப்பதான் அவருக்கு பீஷ்மருங்கிற பேர் வருது. இது பிறந்த அவருக்கு தேவவர்தன்னு பேர். பீஷ்மன்னா என்ன அர்த்தம்னா
பயங்கர பிரதிஜா கர்த்தா. ஒரு மனிதன் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத பிரதிஜையை பண்றது. சபதம் பண்றவனுக்கு நினைச்சு பார்க்க முடியாது. அது மாதிரி சபதம் பண்றவனுக்கு பீஷ்மன்னு பேரி உலகம் ஏற்பட்ட அன்னிலேருந்து அந்த பேரை வாங்கினவர் இவர் தான். உலகம் ஏற்பட்ட அன்னிலேருந்து அது மாதிரி ஒரு சபதத்தை பண்ணி உடனே அவன் பெண்ணை அப்பாவை வர சொல்லுங்கோ தரேன்னா. அப்பாலாம் இனிமேல் 2வது தடவை வரமாட்டார், அவமானப்பட மாட்டார், 3வது தடவை வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த பொண்ணை போய், இவருக்கு 18 வயசு, அந்த சத்தியவதிக்கு 16 வயசு, அந்த பெண்ணை போய் இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அதிரோக ரதம் மாதா, நமஸ்காரம் பண்ணி அம்மா தேர்ல ஏறலாம், நம்மாத்துக்கு போகலாம் வாங்குவோன்னு. இவருக்கு 18 வயசு, அந்த பொண்ணுக்கு 16 வயசு. அவளை நமஸ்காரம் பண்ணி அம்மானு கூப்பிட்டார். அதிரோக ரதம் மாதா. இந்த பாவம் இந்த தேசத்துக்கு உள்ள மகிமைக்கு சொல்லவர். ராமபிரானுடைய சரித்திரத்தை சொல்லும் போது 300 சொச்ச சம்சாரம்னு சொன்ன தசரதனுக்கு எல்லாரையும் அம்மாவா நமஸ்காரம் பண்ணுவார். கௌசல்யக்கு மட்டும் கிடையாது அந்த மரியாதைங்கிறது, எல்லாருக்கும், அத்தனை பேருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பாவோட மனைவிகள் எல்லாம் அம்மா தானே. அதனால இவர் அம்மா தேர்ல ஏறுங்கோன்னு சொல்லி கொண்டு வந்து சந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா சந்தன் எவ்வளவு சந்தோஷப்பட்டுருப்பாருன்னு கதையில சொல்லணுமா என்ன? இவர் என்ன பண்ணினாருங்கிறது அவனுக்கு அப்ப தெரியாது. தெரிஞ்ச போது சந்தனு என்ன பண்ணினாருங்கிறது தான் நாள சரித்திரம். ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் சந்தனு அனுகிரகம் பண்றான் பீஷ்மாச்சாரியால்.